பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு கர்ம வீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று. என்னது காம வீரர் காமராஜரா? இதுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தில் கொண்டு போய் உட்காந்து வச்சானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களை சொல்லணும். கர்ம வீரருக்கும் காம வீரருக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ எல்லாம் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்து மக்களுக்கு என்னத்த பிடுங்க போகிற? ஒரு பேரை கூட உனக்கு படிக்க துப்பு இல்லை. நீ என்னடானா கர்ம வீரரை போய் காம வீரருங்கிற. எப்பேற்பட்ட மனுஷன் பேரை, எப்பேற்பட்ட ஒரு தலைவர் பேரை, கல்வி கண் திறந்த காமராஜர்னு எல்லாம் சொல்லுவாங்க, கர்ம வீரர்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா காம வீரருங்கிற. உன்னெல்லாம் இப்போ வாயில் அசிங்கமாக வருது. இத்தனை பேர் ஓட்டு போட்டு ஒன்றெல்லாம் எம்எல்ஏவை உட்காந்து வச்சிட்டாங்களேங்கிறதுனால பொறுத்து போக வேண்டியிருக்கு. தற்குறிகத்தனத்துக்கு ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு சட்டசபையில். இவ்வளோ அவசரமாக படிச்சுட்டு எங்கே போய் களை பிடுங்க போகிறீங்க? தமிழை முதல்ல ஒழுங்காக படிச்சுட்டு சட்டசபைக்கு வாங்க. கர்ம வீரரா காம வீரராங்கிறது கூட தெரியாமல் நீ எல்லாம் சட்டசபையில் எம்எல்ஏவாக இருக்க. கொடுமை. உன்னெல்லாம் ஓட்டு போட்டு உக்காத்தி வச்சாங்க பாரு, அவனுங்களை சொல்லணும்.